நம்முடைய ஈமானுடைய போராட்டமே பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் இருக்கிறது. தொழுகை எல்லோராலும் தொழப்படும், நோன்பு வருடத்திற்கு ஒரு முறை எல்லோராலும் பேணப்படும். ஆனால் தர்மம், ஜகாத், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்று வரும்பொழுது மட்டும் நம்முடைய உள்ளம் இறுக்கப்படுகிறது. நம்முடைய தயாள குணம், பெருந்தன்மை எல்லாம் சுருக்கப்படுகிறது. கஞ்சத்தனம் பிரதிபலிக்கப்படுகிறது. ஈமானோடு, நம்முடைய உள்ளத்தோடு, நப்சோடு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிகழ்த்தப்படுகிறது. நான் சம்பாதித்த பணம் என்னுடைய சொத்து, நான் கஷ்டப்பட்ட பணம் எப்படி எடுத்தவுடன் கொடுப்பது என்று எல்லோருக்கும் ஒரு தயக்கம் வருவது இயற்கை. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பொருளாதாரத்தை வழங்கிய, அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து உரிமையோடு கேட்பதற்கு பகரமாக நம்மிடத்தில் அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? இந்த பொருளாதாரம் யாருடையது? நாம் நினைக்கிறோம் நான் கஷ்டப்பட்டது, என்னுடைய ரத்தத்தை வியர்வையாக மாற்றி நான் உழைத்தது, என்னுடைய முழு முயற்சியில் எனக்கு கிடைத்த பலன் என்று பொருளாதார வசதி படைத்தவர்கள் எண்ணலாம். அதில் சில நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. நம்மை காட்டிலும் எவ்வளவோ வீதிகளில் வண்டி இழுத்து, மூட்டை தூக்கி அதிகாலை பொழுதிலிருந்து மகரிபு வரை கடுமையாக வெயில் மழை என்று கூட பாராமல் உழைக்கக்கூடிய மக்கள் உண்டு. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை வழங்காமல் நமக்கு மட்டும் அல்லாஹ் இலகுவாக அந்த பொருளாதாரத்தை தருகிறான். என்ன காரணம்? அவ்வளவு உபரியாக தருகிறான். எதற்கு என்று நீங்கள் யோசிக்க தவறிவிட்டீர்கள். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். இந்த உபரியான பொருளாதாரத்தை கொண்டு அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற பொழுது அவனுடைய பசியை இவன் போக்குகிறானா? ஏழை எளியவர்கள் பசி என்று வருகிற பொழுது அவர்களுக்கு ஆடை கொடுத்து, தர்மங்கள் கொடுத்து, அல்லாஹ்வுடைய பாதையில் 2.5% வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்து, ஹஜ்ஜுக்கு சென்று பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை இவர்கள் பெறுகிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்க தந்த பொருளாதாரம் நம்முடையதல்ல. ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர், ஏழை எளிய மக்களுடைய வருத்தம், ரத்தம் அந்த பொருளாதாரம். அது நம்முடைய பொருளாதாரம் அல்ல. ஜகாத்து கொடுக்காத பொருளாதாரம், தர்மம் கொடுக்காத பொருளாதாரம், யாசகர்களை உதாசீனப்படுத்துகிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல. அது ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணம், அவர்களிடத்தில் போய் சேர வேண்டிய பணம். அந்த பணம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் நம்மிடத்தில் இருக்கிற காலம் எல்லாம் அது நம்முடைய இன்ன பிற சொத்துக்களையும் சேர்த்து அழித்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ் எச்சரித்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரம். அது நம்முடையதல்ல. சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்தினான் தெரியுமா? இப்படி அல்லாஹ் உங்களுடைய உழைப்பால் கிடைத்த பொருளாதாரம் அல்ல, அது என்னுடைய பொருளாதாரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிற விதம் எப்படிப்பட்ட விதம் தெரியுமா?